உளுந்த வடை இருக்குல்ல, ஆ. அதுல ஏன் ஓட்ட போடுறாங்க? உளுந்த வடை ஓட்ட போட தானே உளுந்த வடை. இல்லைன்னா மசாலா வடை தானே. நீ சொல்ல அது யாருக்கு தப்பு சொல்லு. எதுக்கு வரப்புறாங்க? இல்ல, தெரியல மேடம் ஆன்சர். அந்த உளுந்தா கூட அதில் மண்ணு போகாதுக்கா, மேலே வந்துடும். ஓட்ட இருந்தா உள்ள மண்ணு போக தானே செய்யும். ஓட்டை இருந்தால் உள்ளே மண்ணு போகுமா? அக்கா இப்போ நம்ம மண் இருக்குன்னா போட்டோன்னா எப்படிக்கா மண்ணு போகும்? என்கிட்ட வந்து கேட்டா சுடுறவங்க போடுறாங்க. அதான் ஏன் ஓட்ட போடுறாங்க? தெரியலையே, தெரிலக்கா. தெரியலையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வாங்கணும், சாப்பிடணும், அவள்தான். அவனும் சாப்பிடணும், அவ்வளவுதான். ஓட்ட போட்டா என்ன, போடலாம் என்ன, அவள்தான். உள்ளே இருக்க பகுதியெல்லாம் நல்லா வேகட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஓட்டப்படுறாங்க. அப்படின்னு ஓட்ட போடுறாங்க. நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? இல்லை, உளுந்தோடையில் ஓட்டு வருது எங்களை பொறுத்தளவுக்கு அந்த வேகிறதுக்காக தான். அப்படிதான். அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. அறிவியல் ரீதியாக நல்லா அந்த உள்ளே போடலைன்னா மாவு அப்படியே இருக்கும். அந்த ஓட்டை போடலைன்னா, ஓட்டை போட்டதுனால சுற்றியே நல்லா வெந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும். அது ஏன் உளுந்த வடையில மட்டும் போடுறாங்க? இந்த பருப்பு வடைலாம் இருக்குல்ல, அதுல ஏன் போடுறது? பருப்பு வடை வந்து நல்லா வெந்துடும். நம்ம சப்பை தட்டி போட்டாலும் உளுந்து வடை சப்பி போட்டால் அந்த இது உள்ள மாவு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓட்டை போட்டு அந்த தண்ணி ஆயில் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே இருந்து. அப்போ வந்து நல்லா அது வெந்துடும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா. அதுக்காக அதனால தான் ஓட்ட போடுறாங்க. ஆமாம். அது உளுந்துரும் தான். ஏன்னா நிறைய ஆமாம், நிறைய வடை தீம்பண்டங்கள் இருப்பதில் இந்த அதாவது ஏன் ஓட்டை விழுந்ததுன்னா, அதை கையாள்வதற்கும் எடுப்பதற்கும் உரித்தான ஒரு பொருள், அது உணவு அப்படின்னு தான். எல்லோரும் அதை குழந்தை உட்பட எல்லாருமே அதை பயன்படுத்தலாம். அதை பிடிப்பதற்காகத்தான் அந்த உளுந்த வடையில் ஓட்டை இருப்பதற்கான காரணம் கூட. உளுந்த வடைனா, வடை சுடப்படும் பொழுது எல்லா வடையும் மூழ்கிறார். ஒரு சில வடை வந்து எண்ணெயில் போட்டவொன்னே மிதந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. அதை கீழே அந்த வடையை உளுந்த வடையில் நிறைய உளுந்து போட்டதுனால அது பொறுமி மேலே வரும். கீழே முக்குனதுனால அதில் என்ன ஒன்று அமுக்கி வரதுனால அங்கே ஒரு ஓட்டை விழுகும். அது நாளடைவில் அதுவே புழக்கமாகவும் வழக்கமாகவும் பெயர் காரணமாகவும் மாறிப்போச்சு. அதுதான் உளுந்த வடைக்கான ஒரு காரணம் கூட. ஒவ்வொரு வடைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஸோ உளுந்த வடைக்குன்றது வந்து பார்த்தோம்னாக்க அது ஓட்ட தான் நம்மளால் வந்து உளுந்த வடைன்னு நம்மளால் வந்து ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கும் சொல்ல முடியும். அதை அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றபடி ஓட்ட வந்தமாக்க அது வந்து நம்மளுடைய வடையோடைய பேரே மாறிடும். இது ஓட்ட தான் வேகம், ஓட்டலாம் வேகம்னு சொல்ல முடியாது. ஸோ அதோடைய சிம்பல் அது உளுந்த வடைன்னா இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அதோடைய தனித்துவம் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், நல்லா வேகும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ உளுந்த வடைக்குன்றது இப்படி ஒரு ஓட்டை இருந்தால் மட்டும்தான் அது உளுந்த வடை சொல்கிறோம்னா, என்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட தான் அது தெரியும். ஸோ இது யார் வந்து இந்த பேர் வச்சாங்கன்றது வந்து இதுதான் ரீசனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு பாட்டி வடை ஆமாம் பேக்ரவுண்டே இருக்கும். ஒரு பாட்டி வடை சுட்டா அப்படின்னா ஏன் வந்து ஓட்ட போட்டாங்கன்றது வந்து அது ஒரு ஐதீகம். ஸோ அது வந்து காரணம் இல்லாமல் வடையை வந்து ஓட்ட போட்டுக்க மாட்டாங்க. ஸோ காரணத்தோட தான் ஓட்ட போட்டுருக்காங்க. அதனால தான் வந்து உளுந்த வடையாக மாறி இருக்கு. ஓட்ட வடை உளுந்த வடை. கடல் தண்ணியா உப்பா இருக்கு? கடல் தண்ணி ஏன் உப்பாருன்னா, அது நல்ல தண்ணியாக இருந்தால் எல்லாம் பிடிச்சின்னு போயிடுவாங்க, கடலே இருக்காது. அதனால தான் கடல் தண்ணியாக இருக்குது. உப்பு தண்ணியாக குடிக்க மாட்டாங்களே, அதனால தான் அதுக்கு இன்னும் கடல் இருக்குது. இல்லைன்னா நேற்று கடல் எப்போ இல்லாமல் போயிட்டு இருக்கோம்ல, நல்ல தண்ணியாக இருந்தால். கடல் தண்ணி உப்பாக இருக்குன்னா இப்போ வீட்டில் தண்ணி இல்லைனா இங்கே எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால கடவுள் அதை உப்பாக கொடுத்துட்டா இருக்கா? உப்பா இருக்கிறதுனால தான் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்க மாட்டுறாங்க. அது பத்திரமா இருக்குக்கா, அதனால தான் எல்லாரும் வராங்க பார்க்குறாங்க. இல்லைனா காலி ஆகிட்டு இருக்கோங்க எப்பயும். அதனால உப்பா இருக்கிறதா பெட்ரு. ஆமாக்கா. அவனா இப்போ உப்பு எடுத்துன்னு வந்து போட்டிருப்பான், தெரிலக்கா அது ஏன் உப்பாக இருக்குன்னு. எல்லாருமே நம்மெல்லாம் அழுது பிறந்ததுனால அந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக சேர்ந்து கடலில் விழுந்து உப்பாயிடுச்சு. பொதுவாகவே இயற்கையினுடைய குணம் கடல். அந்த கடல்லேருந்து உப்புங்கிறது நமக்கு பிரிஞ்சு வருது. அந்த உப்புங்கிறது ஒன்று இருந்தால் தான் எல்லா வகையிலையுமே ஒருத்தரை வாழ முடியும். உப்பு போட்டு திங்கிறையான்னு கூட நம்ம திட்டும்போது கேட்போம். ஆக அது ஒரு உணர்ச்சியும் உணர்வையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயந்தான் உப்பு. அது எல்லாத்தையுமே பாதுகாக்குது, எந்த ஒரு பொருளையும். உப்பு தடை வச்சா மட்டும்தான் இது சுவையும் கூட்டுது, பாதுகாப்பையும் தருது. ஆக அது அதிகமாக தர்றது கடல். ஆக அந்த அடிப்படையில் கடலில் அதிக உப்பு இருக்குது. அதான் உப்பு இல்லா பண்ண குப்பைகளே. உப்பு ரொம்ப முக்கியம். அதனால கூட உப்பு கடலில் உப்பு தண்ணியாக இருக்கிறதில்ல. சாப்பிட முடியாது. சொன்னாங்கள்ல, ரோசம் இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க, ரோசம் வந்துரு. அதை வச்சு உப்பு அதனால கூட கடலில் இருந்திருக்கலாம், நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டுட்டோமேன்னு சொல்லி. அது ஏன் உப்பாக இருக்குன்னு இன்னி வரைக்கும் தெரியும், கண்டுபிடிக்க முடியல. கடல் தண்ணி உப்பு இருப்பதற்கு காரணம் வந்து இயற்கை தான். அது நிறைய காரங்களும் அமிலங்களும் நிறைய உயிரினங்கள் வாழுகிற பகுதி. பூமியை விட இயல்பாக மனிதர்கள் வாழுகிற
பூமியை விட நிறைய உயிரினங்கள் வந்து வாழக்கூடிய தாவரங்களோ விலங்குகளோ. அப்படி எல்லா உயிரினங்களும் மக்கி மண்ணாகி உள்ளக்கே நிறைய அமிலங்களும் காரங்களும் இணைந்த இருப்பதனால தான், பூமிக்கு அடியில் அது இருப்பதனால தான் மறுபடியும் என்னென்னா அதை நீ மறுபடியும் எவ்வளோ நல்லதறி செஞ்சாலும் அதை உப்பு தண்ணியாகவே மாறிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று, மேல் பகுதி பூராமே நல்ல தண்ணி தான், கடலுடைய மேல் பகுதியாக ஆவியாகி மேலே கொண்டு போய் காற்றாக நம்மளுக்கு விழுகுது. அதுக்குள்ளே கீழே போக 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 தான் அதனுடைய உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே கீழே உள்ள பகுதியில் நிறையா கார அமிலங்களும் கார உப்புக்களும் இருப்பதுனால ஒரு காரணம் தான் மறுபடியும் உப்பாக இருப்பதற்கு காரணம். அதான் இதுக்கான ரீசன். ஆமாம், இது இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்று. ஸோ உப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் தேவையான ஒன்றுனால தான் அது வந்து உப்பு தான் வந்து கடல் தண்ணியாக மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லா உயிரினுக்கும் வந்து ஒரு அடிப்படை தேவை மாதிரி உப்பு. அதனால தான் வந்து கடல் நீர் வந்து உப்பாக இருக்கிறது காரணமாக இருக்கும். 2026 டிவிக்கு தான் வரும். எங்கள் ஓட்டு வந்து தளபதிக்கு தான் கண்டிப்பாக. அவரே சொல்லிட்டார்ல எல்லாம். கன்ஃபார்ம் ப்ரோ, கன்ஃபார்ம் சிஎம் டிவிக்கு தான். தளபதி தான். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.